பிளேட்லெட் அணுக்கள் கம்மியா இருக்கிற ப்ராப்ளம் இன்னைக்கு அடிக்கடி கேள்விப்படுறோம். பிளேட்லெட்ங்கிறது என்னன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு டைனி பிளட் செல், ஒரு சிறிய தட்டு போன்ற பிளட் செல். அதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரத்த கசிவு எங்கேயாவது அடிபட்டோ இல்லை வேற மாதிரி வருதுன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி டக்குன்னு ஓடி போய் பிளட் கிளாட் ஆகி அதை வந்து நிறுத்துறதா, ஒன்னோட ஒன்று தட்டு மாதிரி சேர்ந்து நிறுத்துறதா அதோட வேலை. இந்த அணுக்கள் கம்மியா இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. காமனா நம்ம பார்க்கறது டெங்கு காய்ச்சல், ஸ்க்ரப் டைஃபஸ்ங்கிற காய்ச்சல், செப்டிக் காய்ச்சல், இது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்ல வரலாம். அதை விட்டு சிம்பிளா B12 இல்லை ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி விட்டமின்ஸ் கம்மியா இருந்தா வரலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில ட்ரக்ஸ்ல வரலாம், மாத்திரைகள்னால வரலாம். இது எல்லாமே சிம்பிளா நம்ம கியூர் பண்ணக்கூடிய விஷயங்கள். பெரும்பாலும் இந்த மாதிரி காரணங்கள் தான் இருக்கும். இதை தாண்டி போனீங்கன்னா ITP, SLE இது மாதிரி இல்ல போன் மேரோ டிசார்டர்ஸ் இது போன்ற வியாதிகள்னால வரலாம். இவைகள்லாம் சற்று நம்ம டயக்னோஸ் பண்ணி அதற்கான சிகிச்சைகள் உரிய காலத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இதை சரி பண்ணலாம். ரேரா வந்து தட்டணுக்கள் கம்மியா இருக்கிறது பிளட் கேன்சரோட அறிகுறிகளாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே சிம்பிளா அந்த பெரிஃபரல் ஸ்மியர் போன்ற டெஸ்ட்டுகள் மூலமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை பத்தி பயப்பட தேவையில்லை. ஆனா பிளேட்லெட் கம்மியா இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு சிறு காயம் ஏற்பட்டா கூட ரத்த கசிவு ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு ட்ரிவியல் இன்ஜுரி கூட நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ பிளேட்லெட் லோவா இருக்கிறது பயப்பட தேவையில்லை, அதே சமயம் இக்னோர் பண்ணவும் கூடாது.